Welcome everyone. 11th standard subject economics chapter 1 topic price, market, cost, revenue, equilibrium. In our previous video we had discussed about the meaning of utility and the characteristics of utility and the types of utility. So இதை பற்றி நம்ம போன கிளாஸஸில் போன வீடியோவில் நிறைய brief explanation பார்த்தோம். And now we are going to discuss about price, market, cost, revenue, equilibrium. ஸோ ஏன் இப்படிலாம் நிறைய சின்ன சின்ன டைட்டிலாக சின்ன சின்ன வேர்ட்ஸாக நிறைய வந்து பார்க்குறோமே அப்படின்னு பார்த்தோன்னா, இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான வேர்ட்ஸ், அதிகப்படியாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம சின்ன இன்ட்ரோவாக நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ப்ரைஸ். ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிறதுனா என்னென்னு சொல்லியிருக்கோம், விலை அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ price is the value of good expressed in terms of money. So price is the value of goods. என்ன சொல்கிறாங்க, ஒரு பொருளுடைய விலையை, the value of goods அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், ஒரு பொருளுடைய மதிப்பை expressed in terms of money. ஸோ எதன் மூலியமாக அதனுடைய மதிப்பை வந்து நம்ம டேர்ம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மணி அப்படிங்கிற டேர்மில் தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது ஒரு குட்ஸினுடைய வேல்யூவை நம்ம பார்க்க முடியும். சரியா? ஸோ இப்போ மணி வேல்யூனால தான் என்ன பண்ணுறோம், நம்ம ஒரு பொருளுடைய மதிப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. புரியுதா? ஸோ ஒரு பொருளுடைய மதிப்பை வந்து பணத்தால் குறியிட்டாங்கன்னா அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஒரு பொருளுடைய மதிப்பை பணத்தால், அதாவது மணியால் அதை குறிப்பிட்டாங்கன்னா, சொன்னாங்கன்னா, எக்ஸ்பிரஸ் பண்ணாங்கன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ப்ரைஸ் ஆஃப் அ குட் இஸ் ஃபிக்ஸட் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை ஆஃப் த குட்ஸ். என்ன சொல்கிறாங்க, ஸோ ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம், ஒரு குட்ஸினுடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது எப்படி வந்து தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட். ஸோ என்ன பண்ணுறாங்க, அந்த பொருளினுடைய தேவையை பொறுத்தும் ஒரு பொருளினுடைய அளிப்பை பொறுத்தும் தான் இருக்குது என்னது, அந்த பொருளினுடைய விலையை தீர்மானிக்கிறது. ஸோ ஒரு பொருளுடைய, அதாவது ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் அப்படிங்கிறது எப்படி தீர்மானிக்கப்படுது, ஒரு பொருளுடைய விலை வந்து ஃபிக்ஸட் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட். என்ன பண்ணுறாங்க, அந்த டிமாண்ட், ஸோ எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குது, அந்த பொருளுக்கான தேவை இருக்குது, அதை பேஸ் பண்ணியும், அதே மாதிரி அந்த பொருளுக்கான அளிப்பு, அதாவது உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க இல்லையா, அவங்க அதுதானே சொல்லுவோம், சப்ளைன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ டிமாண்டும் சப்ளைன்னு தான் எதை ஃபிக்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ், ஒரு பொருளுடைய விலையை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ப்ரைஸ் டிட்டர்மைன்ஸ் வாட் குட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ்ட் அண்ட் இன் வாட் குவான்டிட்டிஸ். என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி தான் விலை அப்படிங்கிற ஒரு விஷயம், அதாவது ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை தீர்மானிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால், என்ன பொருளை உற்பத்தி பண்ணணும். ஸோ வாட் குட்ஸ் டு பி ப்ரொடியூஸ்ட் அண்ட் வாட் குவான்டிட்டிஸ், எந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும், உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது எது, ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயம். ஸோ பொருளியல் அளவில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசிக்கான விஷயமா இருக்குது. ஸோ ப்ரைஸ் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பொருளுடைய மதிப்பையும் நம்மளால் கணக்கிட முடியுது. ஸோ இந்த பொருள் எவ்வளோ ப்ரைஸு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம அந்த மணி டேர்மில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பொருளுடைய மதிப்பையே நம்ம டினோட் பண்ணுறோம். சரியா? ஸோ அதே மாதிரி அந்த பொருளுடைய விலை வந்து எப்படி தீர்மானிக்கப்படுதுன்னா, ஃபிக்ஸட் பை த ஃபோர்ஸஸ் ஆஃப் டிமாண்ட் ஃபார் அண்ட் சப்ளை. என்ன பண்ணுறாங்க, டிமாண்டும் சப்ளையும் தான் என்ன பண்ணுது, இந்த ஃபோர்ஸஸ், ரெண்டு ஃபோர்ஸஸ் தான் என்ன பண்ணுது, ஒரு பொருளுடைய விலையை வந்து ஃபிக்ஸ் பண்ணுது. ஓகேவா? அதே மாதிரி ஒரு விலை அப்படிங்கிறது எது தீர்மானிக்குதுன்னா, வாட் குட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ்ட் அண்ட் வாட் குவான்டிட்டிஸ். எந்த பொருளை உற்பத்தி பண்ணணும், என்ன பொருளை உற்பத்தி பண்ணணும், அதே மாதிரி என்ன குவான்டிட்டிஸில் உற்பத்தி பண்ணணுங்கிறதையும் எது தான் தீர்மானிக்குது, ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தீர்மானிக்குது. சரியா? ஏன் அப்படி சொல்கிறாங்க, ப்ரைஸ் தான் தீர்மானிக்குதுன்னு சொல்லி சொன்னால், ஸோ ஒரு பொருளுடைய விலை வந்து அதிகப்படியாச்சுன்னா என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டில் எல்லாரும் அந்த பொருள் அதிகமாச்சுன்னா கூட வாங்குவாங்களா, எல்லா பீப்புளுமே பார்த்தோன்னா கண்டிப்பாக விலை அதிகமாச்சுன்னா கண்டிப்பாக வாங்குறது கம்மியாயிடும். ஸோ அந்த பொருளுடைய விலை வந்து கம்மியாக இருந்தது, அதிகப்படியாக எல்லாமே கம்மியாக இருந்ததுன்னா அந்த பொருள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக வாங்குவாங்க. சரியா? ஸோ இப்போ விலை அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பொருளை வாங்குறது தயங்குவாங்க, வாங்க மாட்டாங்க அதிகமாக. அதே மாதிரி விலை கம்மியாக இருந்ததுன்னா அந்த பொருளை அதிகப்படியாக வாங்குவாங்க. ஸோ அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவோம், அந்த குட்ஸை விலை அதிகமாக இருந்தால் அதிகப்படியாக கம்மியாக உற்பத்தி பண்ணுவோம், விலை கம்மியாக இருந்தால் அந்த பொருளை அதிகப்படியாக உற்பத்தி பண்ணுவோம். சரியா? ஸோ அப்போது ப்ரைஸ் அப்படிங்கிற விஷயம் என்ன பண்ணுது,
என்ன மாதிரியான பொருளை உற்பத்தி பண்ணணும், அதே மாதிரி என்ன அளவில் உற்பத்தி பண்ணணும், என்ன குவான்டிட்டிஸில் உற்பத்தி பண்ணணுங்கிறத தீர்மானிக்குதுன்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ டிசைட்ஸ் ஹவு த குட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ். அதே மாதிரி எப்படி வந்து அந்த பொருளை உற்பத்தி பண்ணணுங்கிற ஒரு முடிவையும் எது தான் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த ப்ரைஸ் தான் எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக எது இருக்குன்னா அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது. ஸோ எக்கனாமிக் அந்த வியூவில் பார்த்தோன்னா ஸோ அந்த ப்ரைஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ ப்ரைஸை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நடக்கிறதா சொல்கிறோம். சரிதா? அடுத்து பாருங்கள் மார்க்கெட். ஸோ மார்க்கெட் அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? சந்தை. சரியா? ஜென்ரலி மார்க்கெட் மீன்ஸ் a place where commodities are bought and sold. என்ன சொல்கிறாங்க? ஸோ ஒரு பொதுவாக சொன்னோன்னா மார்க்கெட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம்? சந்தைன்னு சொல்லியிருக்கோம். ஜென்ரலி மார்க்கெட் மீன்ஸ் சந்தை அப்படின்னா என்னென்னா a place where commodities, ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க? some commodities, ஏதோ ஒரு பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க? bought and sold. என்ன பண்ணுவாங்க? ஒரு பொருளை வாங்கக்கூடிய மற்றும் விற்கக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோன்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இது ஒரு பொதுவான கருத்து. ஸோ என்ன பண்ணுறோம்? மார்க்கெட் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கிறோம்? மார்க்கெட் மீன்ஸ் அ பிளேஸ். என்ன பண்ணுறாங்க? ஒரு இடம். சரியா? வேர் கமாடிட்டிஸ் என்ன பண்ணுறாங்க? ஆர் பாட் அண்ட் சோல்டு. எங்கே அந்த பொருளை ஏதோ ஒரு பொருளை வாங்கவோ விற்கவோ செய்கிறாங்களோ அந்த இடத்த நம்ம என்ன சொல்கிறோம்? அந்த பிளேஸ் என்ன சொல்கிறோம்? மார்க்கெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ சந்தை அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்கள். பட் இன் எக்கானமிக்ஸ், ஸோ நம்மளுடைய பொருளாதார அடிப்படையில் இது வந்து என்னென்னா இது காமர்ஸ் ஓரியன்டட், நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க்கெட்னா இதுதான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் எக்கானமிக்ஸ் வியூஸ் என்ன சொல்கிறாங்க? இட் ரெப்ரசன்ட்ஸ் where buyers and sellers enter into an exchange of goods and services over a price. நம்மள பொருளாதார அடிப்படையில் பார்த்தோன்னா மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா பொருளாதார அடிப்படையில் ஸோ ஏதோ ஒரு விலையை கொடுத்து ஸோ சம் ப்ரைஸ் இருக்கு இல்லையா? ஸோ ப்ரைஸ் மீன்ஸ் என்ன சொல்லுவோம்? விலை. ஸோ ஏதோ ஒரு விலையில் இருக்கக்கூடிய குட்ஸ் அண்ட் சர்வீசஸை, ஸோ அந்த சந்தையில் இருக்கக்கூடிய அந்த குட்ஸ் அண்ட் சர்வீசஸை என்ன பண்ணிக்கிறாங்க? எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. யாரும் பையர்ஸும் செல்லர்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அவங்களுக்குள்ளே எக்ஸ்சேஞ்ச் செய்கிறாங்க. ஸோ வாங்குபவரும் விற்கிறக்கூடியவங்களும் என்ன பண்ணுறாங்க? ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த இடத்த தான் என்ன சொல்கிறாங்க? மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணுறாங்க? ஏதோ ஒரு பொருளையும் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஏதோ ஒரு அளவுக்கு பணத்தை கொடுத்து அந்த பொருளை பையர்ஸும் செல்லர்ஸும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க அந்த பொருளை. அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய அந்த இடத்த தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ அடுத்து பாருங்கள் காஸ்ட். ஸோ காஸ்ட்னால் என்ன சொல்லுவோம்? விலை அல்லது செலவு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ cost refers to the expenses incurred to produce or acquire. என்ன சொல்கிறாங்க? ஒரு செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம். செலவு அப்படிங்கிறது என்ன சொல்கிறதுனா ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளை உற்பத்தி செய்வதற்கு அல்லது வாங்குவதற்கு ஏற்படக்கூடிய செலவினங்களை குறிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு பொருளை அதாவது காஸ்ட் ரெஃபர்ஸ் எதை சொல்லுதுன்னா டு த எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட். என்ன பண்ணுறோம்? ஏதோ ஒரு செலவை பண்ணுறோம். எதுக்காக அந்த செலவை பண்ணுறோம்? ஏதோ ஒரு பொருளை உற்பத்தி செய்கிறதுக்காக அல்லது ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்காக. கிவன் குவாண்டம் ஆஃப் அ குட், ஏதோ ஒரு பொருளை வாங்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? சம் எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட். என்ன பண்ணுறோம்? ஏதோ எக்ஸ்பென்சஸை நம்ம செலவு பண்ணுறோம். டுகெதர் வித் ரெவென்யூ இட் டிட்டர்மைன்ஸ் த ப்ராஃபிட் கெயின்ட் ஆர் த லாஸ் இன்கர்ட் பை எ ஃபார்ம். என்ன சொல்கிறாங்க? இதை வந்து வருவாயுடன் ஒப்பிட்டு டுகெதர் வித் ரெவென்யூனா என்னது? நமக்கு இருக்கக்கூடிய வருவாய் இருக்கு இல்லையா? ஒரு ஃபேமில் நம்ம காசு செலவு பண்ணால் கூட நம்ம ஒரு ஃபேமில் என்ன கிடைக்கும்? நமக்கு லாஸ்ட்டில் அதுலேருந்து வருவாய்களும் கிடைக்கும். ஸோ அப்போது அதை வருவாயோடு ஒப்பிட்டு இந்த காஸ்ட் செலவுகள் எல்லாத்தையும் வருவாயோடு ஒப்பிட்டு இட் டிட்டர்மைன்ஸ் த ப்ராஃபிட் கெயின்ட் ஆர் லாஸ் இன்கர்ட் பை எ ஃபார்ம். ஸோ இப்போ இந்த மாதிரி வருமானத்தோட செலவினங்களை நம்ம ஒப்பிட்டு என்ன கண்டுபிடிக்க முடியும்? நம்ம நிறுவனத்தில் ப்ராஃபிட் வந்திருக்கா அல்லது லாஸ் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறத நம்மளால் என்ன பண்ண முடியும்? அந்த ஃபேமில் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். புரியுதா? ஸோ நமக்கு இருக்கக்கூடிய வருமானத்தையும் நம்ம செஞ்சுருக்கக்கூடிய செலவினத்தையும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு? ப்ராஃபிட் கிடச்சிருக்கா அல்லது லாஸ் கிடச்சிருக்காங்கிறத நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதான் செலவு. ஸோ செலவுனா என்னது? அந்த செலவுங்கிறது நம்ம
வருவாயோட நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒப்பிட்டு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரிஞ்சிடும், நம்ம அந்த நிறுவனத்தில் ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்காங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கு தான் என்னது இந்த விலை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு செலவு அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதே மாதிரி அடுத்தது பார்க்க போனோன்னா ரெவன்யூ. ஸோ ரெவன்யூனா என்னது, வருவாய். ஸோ வருவாயின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் என்னது எக்கனாமிக் டேர்ம்ஸில் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்ட்ஸில் அதிகப்படியாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ். சரியா? ஸோ ரெவன்யூ இஸ் இன்கம். ஸோ என்ன பண்ணுறாங்க, ரெவன்யூ அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா வருவாய் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், வருமானம். சரியா? அப்டைன்ட் ஃப்ரம் த சேல் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது எப்படி கிடைக்கக்கூடியது இந்த வருமானம் அல்லது வருவாய் அப்படின்னு சொல்கிற பார்த்தோன்னா, ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸை நம்ம சேல் பண்ணுறோன்னா, ஏதோ சம் ப்ராடக்ட்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் சேல் பண்ணும்போது, சரியா, அல்லது ஏதோ சர்வீசஸை நம்ம சேல்ஸ் பண்ணும்போது, சரியா, அப்படி பண்ணும்போது நமக்கு அதில் கிடைக்கும் இல்லையா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் இன்கம் அல்லது ரெவன்யூ. ஸோ வருவாய். சரியா? டோட்டல் ரெவன்யூ டிஆர்னு சொல்லுவோம், டினோட் பண்ணுது. ஸோ டிஆர் அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா டோட்டல் ரெவன்யூன்னு சொல்லுவோம். represents the money obtained from the sale of all the units of the goods. என்ன பண்ணுறோம் இப்போ நம்ம இது எதை டிஆர் அப்படிங்கிறது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா மணி அப்டைன்ட் ஃப்ரம் த சேல். ஸோ என்ன பண்ணுறோம், ஒரு பொருளை விற்கும்போது கிடைக்கக்கூடிய எவ்வளோ பொருள், ஆல் யூனிட்ஸ் ஆஃப் குட்ஸ், என்ன பண்ணுறோம் எல்லா யூனிட்ஸ் ஆஃப் குட்ஸை நம்ம விற்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரெவன்யூ இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சொல்லுவோம். தஸ் டிஆர் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. ஸோ வேர் டிஆர் இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ரெவன்யூவை டினோட் பண்ணுறது தான் இது டிஆர்னு சொல்லுவோம். அடுத்ததாக பிங்கிறது எதை டினோட் பண்ணுது, பி இஸ் த ப்ரைஸ் பர் யூனிட் ஆஃப் த குட்ஸ். என்ன பண்ணுறோம், பி அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுதுன்னா ப்ரைஸ். ஸோ விலையை, யூனிட்ஸ் ஆஃப் த குட்ஸ், ஒரு யூனிட் குட்ஸை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுறது தான் இது இந்த பி, அதாவது ப்ரைஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி அண்ட் கியூ, Q is the total quantity of the goods sold. எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் வந்து சேல்ஸ் ஆகிருக்குது அப்படிங்கிறது டினோட் பண்ணுறது தான் எது Q அப்படிங்கிறது. ஸோ அதான் சொல்கிறாங்க டோட்டல் ரெவன்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னா இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்ட்டு குவான்டிட்டி. ஸோ எவ்வளோ ப்ரைஸ் அந்த பொருளுடைய விலை எவ்வளோ குவான்டிட்டி நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கிறோம், இதை பேஸ் பண்ணி இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும்னா டோட்டல் ரெவன்யூ நமக்கு கிடச்சிடும். சரியா? ஸோ டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது, ரெவன்யூ என்ன சொல்கிறோம் வருவாய் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். இந்த வருவாயை நம்ம எப்படி வந்து கண்டுபிடிக்கணும், எப்படி கிடைக்கும் இந்த வருவாய் அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளை சேல் பண்ணும்போது, ஒரு பொருளையோ அல்லது சேவையோ நம்ம விற்பனை செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த ரெவன்யூ அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்கும். ஸோ டோட்டல் ரெவன்யூ அப்படிங்கிறது நம்ம எப்படி டினோட் பண்ணுறோம் டிஆர்னு சொல்கிறோம். சரியா? ஸோ எப்போ கிடைக்கிது இந்த டோட்டல் ரெவன்யூ அப்படின்னு சொன்னால், நம்ம உற்பத்தி பண்ணியிருக்கக்கூடிய மொத்த யூனிட்ஸ் ஆஃப் குட்ஸையும் நம்ம சேல்ஸ் பண்ணும்போது, விற்பனை செய்யும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த டோட்டல் ரெவன்யூ கிடைக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த மாதிரி ஃபார்முலா படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். டோட்டல் ரெவன்யூ இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு கியூ. பி என்னது ப்ரைஸ் அண்ட் கியூ என்னது டோட்டல் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் சோல்டு. சரியா? சோல்டுனா என்னது சேல்ஸ் பண்ணுறது. புரியுதா? அப்போ ப்ரைஸ் அந்த பொருளுடைய விலை என்ன, அந்த பொருளினுடைய எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணியிருக்கோம், சோல்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடச்சிரும், அதுலேருந்து டோட்டல் ரெவன்யூ நமக்கு கிடச்சிரும். புரியுதா? ஸோ ஈக்லிபிரியம். ஸோ ஈக்லிபிரியம்னா என்ன சொல்லியிருக்கிறோம், சமநிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரியா? சமநிலைன்னா என்னது, ஒரே புள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், சமமான ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஈக்லிபிரியம் சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்லிபிரியம் வந்து ரெண்டு விதமாக செயல்படுது. ஒன்று ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் சொல்லுவோம், அண்ட் இன்னொன்று என்னன்னு சொல்கிறோம்னா பர்டிகுலர் ஈக்லிபிரியம் அண்ட் ஜென்ரல் ஈக்லிபிரியம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணுறோம், ரெண்டு விதமான ஈக்லிபிரியம் நமக்கு செயல்பட்டு இருக்கு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டேபிள் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது. ஸோ ப்ரொஃபஸர் ஸ்டிக்லர் ஸ்டேட்ஸ் தட் equilibrium is a position from which there is no net tendency to move. அதாவது ஈக்லிபிரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதை டினோட் பண்ணுது நமக்கு சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாற்றம் இல்லாத ஒரு நிலை, அதாவது டெண்டன்சி டு மூவ், நோ நெட் டெண்டன்சி டு மூவ்னா ஒரு மாற்றம் இல்லாத ஒரு நிலையை வந்து என்ன பண்ணுது இந்த ஈக்லிபிரியம் அப்படிங்கிற ஒரு விஷயம்
சொல்கிறதா யார் சொல்கிறாங்கன்னா ப்ரொஃபஸர் ஸ்டிக்லர் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ ப்ரொஃபஸர் ஸ்டிக்லர் ஸ்டேட்ஸ் தட் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா ஈக்லிபிரியம் இஸ் த பொசிஷன் ஃப்ரம் விச் தேர் இஸ் நோ நெட் டெண்டன்சி டு மூவ். என்ன பண்ணுறாங்க? ஒரு மாற்றம் இல்லாத ஒரு நிலையை அடைகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எது? இந்த சமநிலை அப்படிங்கிற விஷயம். ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா ஒரு மாற்றம் இல்லாத ஒரு நிலையை அடையக்கூடிய ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு யார் சொல்லியிருக்கிறாங்க? ப்ரொஃபஸர் ஸ்டிக்லருங்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இட்ஸ் ஆப்சன்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் டிஸ்ஈக்லிபிரியம். ஸோ இந்த மாற்றம் இல்லாத ஒரு நிலைக்கு ஆப்போசிட்டான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஆப்சன்ஸ், அதாவது இட்ஸ் ஆப்சன்ஸ்னால் அது இல்லாமல் இருக்கிறது. ஸோ இந்த நிலை இந்த நோ நெட் டெண்டன்சி டு மூவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தான் இது. இந்த இட்ஸ் ஆப்சன்ஸ் இஸ் ரெஃபர்ட் டு அஸ் டிஸ்ஈக்லிபிரியம். அதை எப்படி நம்ம கால் பண்ணுவோம்னா டிஸ்ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி கால் பண்ணுவோம். அண்ட் கன்சியூமர்ஸ் ஈக்லிபிரியம். ஸோ கன்சியூமர்ஸ் ஈக்லிபிரியம் அப்படின்னு சொல்லி சொன்னது நுகர்வோர் சமநிலை. ஸோ நுகர்வோர் சமநிலை அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அக்யூர்ஸ் வென் ஹீ கெட்ஸ் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த நுகர்வோனுடைய சமநிலை வந்து எதை பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நுகர்வோனுடைய திருப்தியை பொறுத்து இருக்குது. ஸோ திருப்தி மீன்ஸ் என்னது? அவங்க பெறக்கூடிய மனநிறைவு. ஸோ அவங்க யார்? அந்த ஒரு பர்டிகுலர் நுகர்வோர் இருக்காங்களே, கன்சியூமர்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து பெறக்கூடிய அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன நிறைவு அல்லது திருப்தி. ஸோ அந்த ஒரு விஷயம் தான் எதை டினோட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த கன்சியூமர் ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது. ஸோ the equilibrium of the producer occur when he get maximum profit. என்ன பண்ணுறாங்க? ஸோ அந்த மாதிரி உற்பத்தியாளர்கள் வந்து உச்ச லாபம் பெறுகிற போது தான் என்ன சொல்கிறாங்க சமநிலை. ஒரு உற்பத்தியாளர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ லைக் எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவோன்னா ப்ரொடியூசர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ப்ரொடியூசர் இருக்காருன்னா அவர் எப்போ வந்து இந்த ஈக்லிபிரியத்தை வந்து நம்ம பெறுவார், சமநிலையை வந்து பெறுவார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஈக்லிபிரியம்னா என்னது? ஒரு சமமான ஒரு இடம், அதாவது டிமாண்ட் ஆகட்டும் அல்லது சப்ளை ஆகட்டும், இது ரெண்டும் என்ன எப்படிப்பட்டதாக இருக்கும்? ஒரே நேரத்தில் சமநிலையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்? ஈக்லிபிரியம் அப்படிங்கிறது. ஸோ ப்ரொடியூசர் அக்யூர் வென் ஹீ கெட்ஸ் மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ இப்போ ப்ரொடியூசர் வந்து எப்போ வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் அடைகிறாங்களோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க? அந்த சமநிலையை அடைவாங்க. ஸோ அதே மாதிரி ரெசோர்ஸ் மீன்ஸ் என்னது? ஒரு உற்பத்தி காரணிகள் நம்ம சொல்லுவோம் இல்லையா? லேண்ட், லேபர், அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா? 4 types of resources சொல்லுவோம் பாருங்க. It is in equilibrium when he get fully employed. எப்போ வந்து இந்த உற்பத்தி காரணிகள்லாம் வந்து உச்சநிலையை அடைவாங்க அல்லது திருப்தி அடைவாங்க அல்லது சமநிலை அடைவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ரெசோர்ஸஸ் எல்லாமே when he get fully employed என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் எப்போ வந்து வேலை வாய்ப்பை பெறுறாங்களோ அப்போ தான். அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் பேமெண்ட் அவங்க எப்போ கெட் பண்ணுறாங்களோ, ஸோ அதிகப்படியான வெகுமதியை எப்போ பெறுறாங்களோ அப்போ தான் இந்த ரெசோர்ஸஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க? சமநிலையை அடைவாங்க. சரியா? அதே மாதிரி ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம் இஸ் பேஸ்ட் ஆன் கிவன் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ், குவான்டிட்டிஸ், இன்கம், டெக்னாலஜி, பாப்புலேஷன் எக்ஸெட்ரா. ஸோ அதே மாதிரி அந்த நிலையான சமநிலை, அதாவது ஸ்டாட்டிக் ஈக்லிபிரியம்னா ஒரு நிலையான சமநிலை. அதாவது அது வந்து எப்படி வந்து நம்ம தீர்மானிக்கப்படுதுன்னா இஸ் பேஸ்ட் ஆன் கிவன் அண்ட் கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ். என்ன சொல்கிறாங்க? சமநிலை என்பது என்ன சொல்கிறாங்க? ஒரு நிலையான வேலை. அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரைஸஸ்னால் என்ன சொல்லுவோம்? நிலையான விலை. அதே மாதிரி குவான்டிட்டிஸ்னால் என்னது? அளவு. அதே மாதிரி இன்கம்னா என்னது? நமக்கு வருமானம். அதாவது டெக்னாலஜினா தொழில்நுட்பம். அதே மாதிரி பாப்புலேஷன்னா மக்கள் தொகை. இது எல்லாமே தான் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இந்த ஒரு நிலையான சமநிலையை பெறுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு விஷயங்களாக இருக்குது. ஸோ ஒரு நிலையான சமநிலை வந்து என்ன இருக்கணும்? கண்டிப்பாக இருக்கணும் ஒவ்வொரு பொருளாதார செயல்பாடுகள்லையும். ஸோ அப்போது எது நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது? ஒரு டிமாண்ட் ஆகட்டும் அல்லது சப்ளை ஆகட்டும் ஒரு சமமான ஒரு பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் நமக்கு என்னது? ப்ராஃபிட்டை நமக்கு கொடுக்கும், சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணும்போது டிமாண்டும் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு சப்ளையும் கொடுத்துட்டே இருந்தால் தான் நமக்கு என்னது? பேலன்ஸ்டாக நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணிகிட்டே இருப்போம் இல்லையா?
ஸோ இப்போ அதை தான் சொல்லியிருக்காங்க இந்த ஸ்டேபிள் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ப்ரொடியூசர் வந்து எப்போ வந்து அவருடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை அடைவார் அப்படின்னு சொன்னால் அடையும் போது தான் என்ன பண்ணுறாங்க, அப்போ அவங்க ஈக்குலிபிரியம் அதாவது சமநிலை அடைகிறாங்க ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு ரெசோர்ஸஸாக இருந்ததுன்னா அவங்க வந்து எப்படி ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸை எப்போ பெறுறாங்களோ அப்போ அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் பேமெண்ட் அதாவது அதிகப்படியான வெகுமதியை எப்போ பெறுறாங்களோ அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க சமநிலை அடைகிறாங்க. அதே மாதிரி ஒரு நிலையான சமநிலை வந்து எப்போ ஏற்படும் அப்படின்னு சொன்னால் எல்லா விதத்துலையும் அதாவது கான்ஸ்டன்ட் ப்ரைஸாக இருக்கணும். ப்ரைஸ் வந்து எந்த விதத்துலையும் மாறுபாடு இல்லாமல் கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி அளவுகள் வந்து எந்த விதத்துலையும் மாறக்கூடாது. இன்கம் வந்து நல்ல ஒரே மாதிரி இருக்கணும். டெக்னாலஜிலையும் சரி பாப்புலேஷன்லையும் சரி ஒரே மாதிரி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம சமநிலை அடைய முடியும். ஸோ அதான் சொல்கிறாங்க பாருங்கள், லைக் இந்த மாதிரி ஒரு டயக்ராமில் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம், இங்கே ப்ரைஸ் சரியா. ஸோ குவான்டிட்டி டிமாண்டட் அண்ட் சப்ளைட் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி குவான்டிட்டி டிமாண்டட்னா எவ்வளோ வந்து நமக்கு டிமாண்ட் இருக்குது அண்ட் சப்ளை இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ சப்ளைங்கிறது எஸ்ங்கிற ஃபார்மில் கொடுத்துருக்குறாங்க, டிமாண்ட் அப்படிங்கிறது டி அப்படிங்கிற ஒரு விஷயம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ப்ரைஸும் குவான்டிட்டியும் என்ன பண்ணுறாங்க, அந்த இணைக்கிறாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ஏதோ ஒரு ப்ரைஸ் லெவல் இருக்குது, அதே மாதிரி எவ்வளோ குவான்டிட்டி லெவலும் சரி ஈக்குவலாக இருக்குது பாருங்கள், ஒரே சேம் மெஷர்மெண்ட்டில் ஈக்குவலாக இருக்குது. ப்ரைஸ் மெஷர்மெண்ட்டும் குவான்டிட்டி டிமாண்டட் மெஷர்மெண்ட்டும் என்ன இருக்குது, ஒரே இதில் இருக்குது. ஸோ ரெண்டும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்துல தான் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பாயிண்டில் சப்ளையும் டிமாண்டும் சந்திக்கக்கூடிய ஒரு இடமா இருக்குது. ஸோ எதுங்க, இந்த மார்க்கெட்டில். ஸோ இந்த மார்க்கெட்டில் வந்து என்ன கிடைக்கிது, நமக்கு டிமாண்டும் சப்ளையும் ஈக்குவலான ஒரு பாயிண்ட்டு நம்ம டச் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஒரு சமநிலை நமக்கு கிடைக்குது, ஈக்குலிபிரியம் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்கிறோம் சரியா. ஸோ அதே மாதிரி செகண்ட் பார்த்தோன்னா பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் அண்ட் ஜென்ரல் ஈக்குலிபிரியம். ஸோ தனி சமநிலை அல்லது பகுதி சமநிலை மற்றும் பொது சமநிலை அப்படின்னு சொல்கிறாங்க. An equilibrium when it pertains to a single variable may be called particular equilibrium. So single variable na enadhu some so single variables na ஏதோ ஒரு பொருளை மட்டும் அந்த பொருளை வச்சு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சமநிலை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், பகுதி சமநிலை சரியா. இப்போ மார்க்கெட்டில் எவ்வளவோ வேறு நிறைய பொருட்கள் இருக்குது, நிறைய வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதில் ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஏதோ ஒரு பொருள் வந்து நமக்கு என்ன கிடைக்குது, அதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சமநிலை இருக்குது, அதை பற்றி பார்க்குறோம் இல்லையா. ஸோ அந்த விஷயத்தை பற்றி பார்க்குறது தான் என்ன சொல்லுவோம் நம்ம, இந்த பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் சரியா. அதை நம்ம என்னென்னு சொல்லி கால் பண்ணுறோம், பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் சொல்லி நம்ம கால் பண்ணுறோம், அல்லது ஜென்ரல் ஈக்குலிபிரியம் சொல்லி. அதே மாதிரி an equilibrium on the other hand, இன்னொரு பக்கம் இன்னொரு விஷயம் எப்படி சொல்லுவாங்க ஈக்குலிபிரியம் பற்றினா, when it relates to numerous variables or even economy as a whole may be called general equilibrium. அதாவது அந்த பொது சமநிலை அதாவது ஜென்ரல் ஈக்குலிபிரியம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளுடைய எக்கானமிக்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான மாறிகள்னு சொல்லி சொல்லுவோம், வேரியபிள்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய நியூமரஸ் வேரியபிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், கணக்கில் வச்சுட்டு மொத்த பொருளாதாரத்தில் அதாவது டோட்டல் எக்கானமிக்ஸில் எப்படி நம்ம ஈக்குலிபிரியம் ஏற்படுது அதாவது சமநிலை ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதா நம்ம என்னென்னு சொல்லி சொல்கிறோம், இந்த ஜென்ரல் ஈக்குலிபிரியம் சரியா. ஸோ மொத்தமாக நிறைய நியூமரஸ் வேரியபிள்ஸ் இருக்கும். இங்கே நம்ம ஒரே பொருளை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஈக்குலிபிரியம் எப்படி சிங்கிள் வேரியபிள்ஸை வச்சு நம்ம ஈக்குலிபிரியம் எப்படி அடைகிறது அதாவது சமநிலை எப்படி அடைகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஈக்குலிபிரியம்னா என்னதுன்னா நிறைய நியூமரஸ் வேரியபிள்ஸ், நியூமரஸ்னா என்னது, நிறைய அதிகப்படியான பொருட்கள் இருக்கும், அதில் கிடைக்கக்கூடிய சமநிலை தான் நம்ம என்னன்னு சொல்லி சொல்கிறோம், இந்த ஜென்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த பர்டிகுலர் ஈக்குலிபிரியமுக்கும் ஜென்ரல் ஈக்குலிபிரியமுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் புரியுதா. ஸோ ஒரு பொருளை வச்சு நம்ம பார்க்கக்கூடிய சமநிலை அடையக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம், பர்டிகுலர் ஈக்குலிபிரியம் சொல்கிறோம். அதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸை நியூமரஸ் வேரியபிள்ஸை நம்ம எக்ஸாம்பிள்ஸாக வச்சுட்டு அந்த எக்கானமிக்ஸில் என்ன பண்ணுறோம், நம்ம இந்த சமநிலை அடையக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம என்னென்னு சொல்கிறோம், ஜென்ரல் ஈக்குலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதே மாதிரி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்கம். ஸோ இன்கம் அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன, ஸோ இன்கம் வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது, ஸோ இன்கம் அப்படிங்கிறது பொருளாதார அடிப்படையில் எந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இன்கம் ரெப்ரசன்ட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் மானிட்டரி ஆர் அதர் ரிட்டர்ன்ஸ். ஸோ வருமானம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம், ஒரு பொருளாதார அழகால் அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் என்ன பண்ணுறோம், ஈட்டப்பட்டதாகவோ அல்லது ஈட்டப்படாததாகவோ
பணமாகவோ அல்லது பிற வகை சம்பாத்தியமாகவோ பெறுவதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம் ரெப்ரசன்ட்ஸ் த அமௌண்ட் ஆஃப் மானிட்ரி ஆர் அதர் ரிட்டர்ன்ஸ். இன்கம் வந்து நம்ம எப்படி வந்து நம்ம இன்கம் அப்படிங்கிறது எதை சொல்லுது, எதை பிரதிபலிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு மானிட்ரி ஆர் அதர் ரிட்டர்ன்ஸ். என்ன சொல்கிறோம், பணம் நடவடிக்கைகளை அல்லது பணம் சம்மந்தப்பட்ட வருவாயை நம்ம என்ன பண்ணுறோம் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். எய்தர் ஏர்ன்ட் ஆர் அன்ஏர்ன்ட். அது எப்படிப்பட்டதாக இருக்கலாம், அது நம்ம ஈட்டப்பட்டதாகலாம், வருமானம் ஈட்டப்பட்டதாக இருக்கலாம் அல்லது ஈட்டப்படாத ஒரு விஷயமா இருக்கலாம், சரியா, அல்லது அது ஸ்மால் சின்ன விஷயமா இருக்கலாம் அல்லது ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ அக்யூரிங் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் டு an எக்கனாமிக் யூனிட். என்ன பண்ணுறோம், ஒரு சின்ன குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எவ்வளோ வந்து நம்ம ஏர்ன் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இந்த இன்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம் மெஷர் பண்ணுறோம். ஸோ நாமினல் இன்கம். ஸோ நாமினல் இன்கம் அப்படின்னு சொன்னால் என்னென்னு சொல்லுவோம், பேரளவு வருமானம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நாமினல் இன்கம்னா என்ன சொல்லுவோம், பேரளவு வருமானம். எது ரெஃபர்ஸ் டு இன்கம் எக்ஸ்பிரஸ்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, இட் இஸ் டேர்ம்ட் அஸ் அ மணி இன்கம். ஸோ என்ன பண்ணுறோம், பேரளவு வருமானம் அப்படிங்கிறது பணமாக பெறக்கூடியதை குறிக்குது. ஸோ பேரளவு வருமானம் அப்படின்னு சொன்னால் என்னது, பணமாக. ஸோ நம்ம பணம் மணி அப்படிங்கிற விஷயத்தமாக நம்ம என்ன பண்ணுறோம் பெறுறோம் இல்லையா. ஸோ அதான் என்ன சொல்லுவோம், இந்த மணி இன்கம் அல்லது நாமினல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரியல் இன்கம்னா என்ன, உண்மை வருமானம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இட் இஸ் த அமௌண்ட் ஆஃப் குட்ஸ் தட் கேன் பி பர்ச்சேஸ்டு வித் மணி அஸ் இன் இன்கம். ஸோ என்ன பண்ணுறோம், எந்த ஒரு வருமானத்தின் மூலியமாக நம்ம ஒரு பொருளை வந்து வாங்கக்கூடிய விஷயமா இருக்குதோ, அதாவது உண்மை வருமானம் அப்படிங்கிறது பண வருமானத்தின் மூலம் வாங்கும் பண்டங்களுடைய அளவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ வாங்கக்கூடிய பண்டங்கள்லாம் என்னது, பொருட்கள். ஸோ நான் வாங்கக்கூடிய பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா, ஏதோ ஒரு குட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்படி வாங்கக்கூடிய அந்த குட்ஸினுடைய அளவை வச்சு தான் நம்ம என்னென்னு சொல்லி சொல்கிறோம், அந்த வருமானத்தை நம்ம என்ன பண்ணுறோம் கணக்கிடுறோம். ஸோ என்ன பண்ணுறோன்னா ரியல் இன்கம் அப்படிங்கிறது பண வருமானத்தின் மூலம் வாங்கக்கூடிய பண்டங்களின் அளவு, அதாவது குட்ஸினுடைய குவான்டிட்டியை பொறுத்து தான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த உண்மை வருமானத்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது பார்க்குறோம். அதே மாதிரி இட் இஸ் த பர்ச்சேசிங் பவர் ஆஃப் இன்கம் விச் பேஸ்ட் ஆன் த ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி இது பணவீக்க விகிதத்தை சார்ந்துள்ளது, இது பணத்தின் வாங்கும் சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஒரு பொருளை வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் எவ்வளோ பொருளை வாங்குகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து அது என்ன இருக்குது, அந்த பர்ச்சேசிங் பவர் வாங்கும் சக்தி அப்படிங்கிறது இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த பொருளை வாங்கி யூஸ் பண்ண முடியும், வாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும், சரியா. ஸோ அதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரியல் இன்கம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்க, அந்த பொருளை வாங்குகிற அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு சக்தி இருக்கோ, எவ்வளோ பொருட்களை நம்மளால் வாங்க முடியுமோ, அது எப்படி தீர்மானிக்கப்படுது, நம்மளுடைய இன்கமை பேஸ் பண்ணி, நம்மளுடைய வருவாயை பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன இருக்குது, அந்த பொருளை எந்த அளவுக்கு நம்ம வாங்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்குதுங்கிறது இருக்குது, சரியா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பணவீக்க விகிதத்தை டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ பணவீக்க விகிதம் இன்ஃப்ளேஷன் ரேட்டை டிபெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஸோ இவ்வளோ தான் ஸ்டூடெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கோங்க. அன்டில் தென் பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.